வணக்கம். டிஎன்பிஎஸ்சி படிக்கும் அனைத்து சொந்தங்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம வந்து மேக்ஸ் வந்து பேசிக்லேருந்து பார்க்க போகிறோம். பேசிக்லேருந்து அப்படின்னா நம்மளுக்கு சிலபஸ் கொடுத்துருக்காங்க. குரூப் 2A அண்ட் குரூப் 4 அதுக்குமான சிலபஸ் எல்லாம் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. சேம் குரூப் 4 அண்ட் குரூப் 2க்கு சிலபஸ் பார்த்திங்கன்னா ஏறக்குறைய ஒரே மாதிரி தான் இருக்கும். அந்த கொஸ்டின் ஸ்டாண்டர்ட்ஸ் மட்டும்தான் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து குரூப் 2க்கு வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். அதுக்கு பேசிக்லேருந்தே நம்ம போயிடலாம். ஏன்னா நிறைய நண்பர்களுக்கு வந்து கொஞ்சம் டவுட்கள் இருக்கும். ஏன்னா குரூப் 2 ஆகட்டும், குரூப் 2A ஆகட்டும், சிம்பிளிஃபிகேஷன் கான்செப்டில் அதாவது சுருக்குதல் கான்செப்டில் வந்து கொஸ்டின்ஸ் நிறைய 1 ஆர் 2 கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. அப்போ அதில் வந்து நம்மளுக்கு பேசிக் தெரியலனா நம்ம வந்து அதுலேயும் தப்பு பண்ணிடுவோம். தெரிஞ்சாலுமே அவசரத்தில் போடுறப்ப தப்பு பண்ணிடுவோம். ஸோ அதில் எப்படி நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து பேசிக்லேருந்து படிச்சுக்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட்டு வந்து இது மேக்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்க வேண்டியது நம்பர் சிஸ்டத்தை பற்றி தெரிஞ்சுக்கங்க. அதாவது நம்பர்ஸ் வந்து நார்மலாக நம்ம வந்து படிக்கிறப்போ 1, 2, 3, 4 அப்படி தான் சொல்லுவோம். ஆக்சுவலாக வந்து -3, -4, -2, -1, 0, 1, 2, 3 இதை வந்து முழுசாக நம்ம வந்து நம்பர் சீரியஸ்ன்னு சொல்லுவோம். இதுவும் நம்பர் தான். -3, -2, -1, 0, 1, 2, 3 இப்படி அண்ட் ஸோ ஒன் போயிட்டுருக்கும். இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா -4 இப்படி போகிறப்போ இப்படி போயிட்டுருக்கும். இதான் நம்பர் சீரீஸில் ஃபஸ்ட்டுக்கு வந்து வர்றது நம்மளுக்கு. ஸோ இதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்குங்க. செகண்ட் வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்க அப்படின்னா அடுத்தது வந்து டேபிள்ஸ் வந்து கம்பல்சரி நீங்கள் வந்து படித்தே ஆகணும். டேபிள்ஸ் தெரியலனா நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ணவே முடியாது. டேபிள்ஸ் வந்து நீங்கள் குறைஞ்சது அதாவது மினிமம் நான் சொல்கிறேன் நான். டேபிள்ஸ் வந்து 1 to 10 வந்து மினிமம் படிக்கணும். இல்லை நான் நல்லா ஓரளவுக்கு படிக்கணும், நிறைய ஈஸியாக வந்து இன்னும் ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்னு கேட்டோம்னா மினிமம் ஒரு 20 வரைக்கும் படிச்சுங்க. அதாவது ஃபஸ்ட்டு டேபிள்லேருந்து 20th டேபிள் வரைக்கும் நீங்கள் வந்து படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பெட்டராக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஸ்கொயர் டேபிள் நம்ம சொல்லுவாங்க. ஸ்கொயர் டேபிள்னால் என்ன கேட்டிங்கன்னா 1 ஸ்கொயர் ஈக்குவல் டு 1, 2 ஸ்கொயர் ஈக்குவல் டு 4 வரும் பார்த்தீங்களா, 3 ஸ்கொயர் ஈக்குவல் டு 9 வருது பார்த்தீங்களா, அது 4 ஸ்கொயர். அது வந்து ஒரு 25 வரைக்கும் படிச்சுங்க. அதாவது 25 ஸ்கொயர் ஈக்குவல் டு 625 வருது இல்லைங்க. இதை வந்து ஃபுல்லாக படிச்சுக்கங்க. இது ஃபுல்லாக படிச்சிட்டிங்க அப்படின்னா அடுத்தது வந்து க்யூப் டேபிள் பண்ணி படிக்கணும். க்யூப் டேபிள் அப்படின்னா இதே மாதிரி தான். 1 cube equal to 1, 2 cube equal to 8, 3 cube equal to 27. அதே மாதிரி எது வரைக்கும் படிக்கணும் அப்படின்னா இங்கே வந்து 1000 வரைக்கும் படிச்சுங்க. இதையே 1000 வரைக்கும் படிச்சிட்டிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதெல்லாம் பேசிக்காக நீங்கள் தெரிஞ்சிட்டிங்கன்னா அடுத்தது வந்து நம்ம சிம்பிளிஃபிகேஷனுக்கு ஈஸியாக உள்ள போயிடலாம். ஏன்னா கால்குலேஷன்ஸில் இந்த டேபிள்ஸு, இந்த ஸ்கொயர் டேபிள், க்யூப் டேபிள் இதெல்லாமே வந்து சிம்பிளிஃபிகேஷனுக்கு மட்டும் இல்லை, ஓவராலாக நம்ம எல்லா என்னென்ன ஒர்க் அவுட் பண்ணுறோமோ அது எல்லா பக்கமே ஒவ்வொரு இடத்துலையுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை வந்து மெமரி பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு மெமரி பண்ணி முடிச்சுட்டு அடுத்த கான்செப்ட் போகிறோம். நம்ம சிம்பிளிஃபிகேஷனில் வந்து நம்மளுக்கு கொடுக்குறது வந்து பார்த்திங்கன்னா போர்ட்மாஸ் ரூல்ஸ் வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். அதில் பேசிக்காக நம்ம வந்து ப்ளஸ் தெரிஞ்சுக்கணும். அடுத்தது மைனஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும். அடுத்தது ஒரு கொஸ்டினில் வந்து நம்மளுக்கு வந்து 2 நம்பர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா +, ப்ளஸ் கொடுத்துருந்தா என்ன ஆகும், ஈக்குவல் டு ப்ளஸ்ஸாக வரும். ஆன்சர் வந்து ப்ளஸில் வரும் அப்படிங்கிறது நம்ம மைண்டுக்குள்ளே இருக்கணும். மைனஸில் கொடுத்துருந்தாங்கன்னா நம்மளுக்கு வர ஆன்சர் வந்து கண்டிப்பாக மைனஸில் தான் வரும் அப்படிங்கிறது நம்மளுக்கு மைண்டுக்குள்ளே இருக்கணும். ப்ளஸ், மைனஸில் கொடுத்துருந்தாங்கன்னா அதாவது அடிஷன்ஸை பொறுத்த வரைக்கும், அடிஷன்ஸோ ஆர் சப்ட்ராக்ஷன்ஸோ அதாவது கூட்டல் அல்லது கழித்தல் பொறுத்த வரைக்கும் இதில் வந்து எது பெரிய நம்பரோ அந்த பெரிய நம்பருக்கு உண்டான குறியீடு தான் இங்கே வரும். சரிங்களா, இங்கே வர்றப்போ பெரிய நம்பருக்கு உண்டான குறியீடு வந்து ப்ளஸ்னால் ப்ளஸ் வரும், மைனஸ்னால் மைனஸ் வரும். அதே மாதிரி மைனஸ், ப்ளஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இதுலேயும் அப்படி தான், பெரிய நம்பருக்கு என்ன குறியீடு இருக்கோ அந்த குறியீடு தான் உங்களுக்கு வரும். ப்ளஸ் அதே மாதிரி அடைப்புக்குறிக்குள்ளே இப்போ வந்து மைனஸ் கொடுத்துட்டு ப்ராக்கெட் கொடுத்து அடைப்புக்குறி கொடுத்து -2ன்னு கொடுத்தாங்கன்னா இதை நம்ம எப்படி கன்சிடர் பண்ணணும்னா இந்த மைனஸும் மல்டிபிள் பண்ணணும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் மல்டிபிள் பண்ணால் நம்மளுக்கு வந்து ப்ளஸ்ஸாக மாறிடும். ஓகேங்களா, இதே வந்து இதை மறுபடியும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நான் கிளியராக சொன்னால் உங்களுக்கு நம்பர் வச்சு சொன்னால் உங்களுக்கு ஈஸியாக புரியும்னு நினைக்கிறேன். இது ரொம்ப பேசிக் தான். பேசிக்காகவே இருந்தாலும் நம்ம இதை தப்பு பண்ணிட்டோம்னா நம்ம வந்து கரெக்டாக ஆன்சர் போட முடியாது. ஸோ அதனால தான் ஃபஸ்ட்டுருந்தே வரேன் நான். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் +2 +2 அப்படி 2 நம்பர் கொடுத்தாங்க அப்படின்னா நமக்கு ஆன்சர் வந்து 4. இங்கே வந்து +4, இந்த ப்ளஸ் நம்ம போட்டாலும் போடலாம், போடாமல் விட்டுடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இதே வந்து +3 -2 அப்படின்னு கொடுத்தாங்கன்னா நம்மளுக்கு ஆன்சர் வந்து 1.
நான் சொன்னீங்களா 2 குறி வந்து மாறி வருது, அதாவது சேஞ்ச் ஆகி வருது அப்படின்னா, பெரிய நம்பருக்கு உண்டான குறி தான் வந்து நம்மளுக்கு இங்கே வரும். இப்போ +3 -2 அப்படின்னா ஆன்சர் வந்து 1. ஓகேங்களா? ப்ளஸ் குறிக்கு உண்டான ஆன்சர் நம்மளுக்கு வந்துடும். இதே -2 -1 ரெண்டுமே மைனஸில் இருக்குது. இப்போ ஆன்சர் என்ன? -3 அப்படிங்கிறது ஆன்சர். ஓகேங்களா? ரெண்டுமே ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா அதை நமக்கு வந்து கூட்டிக்கணும். கூட்டிட்டு அதுக்கு என்ன குறி வருதோ அதை தான் நம்ம போடணும். ஓகேங்களா? இப்போது இது 3மே சொல்லிவிட்டேன் நான். இதில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுக்கு வந்து கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன் நான். இன்னொரு வந்து நாங்கள் ரீகால் பண்ணிடுறேன். குறியீடு ரொம்ப முக்கியம். சிம்பிளிஃபிகேஷன்ஸுக்கு வந்து சிம்பிள்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். இதில் வந்து ப்ளஸ் மைனஸ் ரெண்டே சிம்பிள் தான் நம்மளுக்கு மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவோம். ப்ளஸ் வந்து ப்ராக்கெட்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸ்கொயர் ப்ராக்கெட்டு இல்லை வந்து ஓப்பன் ப்ராக்கெட் அப்படி யூஸ் பண்ணுவோம் நம்ம. அதில் வந்து குறியீடில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ப்ளஸ் இருந்துச்சுன்னா ரெண்டையும் கூட்டி ப்ளஸ்ஸுக்கு என்ன சிம்பிள் வருதோ அதே சிம்பிள் தான் போடணும். அதே மாதிரி மைனஸ் இருந்துச்சுன்னா ரெண்டையும் கூட்டி மைனஸுக்கு என்ன சிம்பிளோ அதை தான் நம்ம வந்து போடணும். ப்ளஸ் ஆர் மைனஸ் ரெண்டுமே கொடுத்துருக்காங்க, மாறி மாறி கொடுத்துருக்காங்க, இல்லை மைனஸ் ப்ளஸ் கொடுத்துருக்காங்க, இல்லை ப்ளஸ் மைனஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அடிஷன்ஸை பொறுத்த வரைக்கும் இல்லை சப்ட்ராக்ஷன் பொறுத்த வரைக்கும் பெரிய நம்பருக்கு என்ன சிம்பிள் வருதோ அந்த சிம்பிளை தான் வந்து நம்ம யூஸ் பண்ணணும். இப்போ அடுத்தது வந்து நம்ம ப்ராக்கெட்ஸில் வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து செக் பண்ணிடலாம் நம்ம. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு சம் வந்து வச்சுக்கோங்களேன். +2 மைனஸ் ப்ராக்கெட் போட்டு -3 இப்படி கொடுத்துட்டா நம்ம எப்படி ஆன்சர் போடணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறத வந்து ஒர்க் அவுட் பண்ணணும். இப்போ இங்கே மைனஸ் இருக்குது, இங்கேயும் மைனஸ் இருக்குது. ஸோ மைனஸும் பெருக்கணும். பெருக்குனிங்கன்னா இது என்ன ஆயிரும்னா ப்ளஸ்ஸாக மாறிடும். இப்போ இங்கே எப்படி இருக்கும் அப்படின்னா +2 +3 அப்படின்ட்டு இருக்கும். இப்போ இதுக்கு ஆன்சர் நம்ம ஈஸியாக போட்டுடலாம் 5. இப்போ இது ஈஸியாக போடணும் அப்படின்னா நம்மளுக்கு இந்த மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியணும். இதே ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் போட்டோம், அதாவது ப்ராக்கெட் போட்டால் இன்ட்டுன்னு அர்த்தம் உங்களுக்கு. ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் அப்படின்னு வந்துச்சுன்னா ஆன்சர் வந்து ப்ளஸ்ஸு. அதே மாதிரி மைனஸ் இன்ட்டு மைனஸ்னு வந்துச்சுன்னா ஆன்சர் வந்து ப்ளஸ்ஸு, அதாவது மல்டிப்ளிகேஷனில் சொல்கிறேன் நான். ஓகேங்களா? இதே வந்து ப்ளஸ் இன்ட்டு மைனஸ்னு வந்துச்சுன்னா ஆன்சர் வந்து மைனஸ் வரும். இதே மைனஸ் இன்ட்டு ப்ளஸ்ன்னு வந்துச்சுனாலும் ஆன்சர் வந்து மைனஸில் வரும். ஸோ இதை வந்து நீங்கள் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க, எழுதி வச்சுக்கோங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் கொஞ்சம் ஸ்பீடாக தான் சொல்லுவேன். ஏன்னா நம்மளுக்கு வந்து டைம் வந்து குரூப் 2A வந்து ரொம்ப கம்மியான டைம் இருக்குது. இதுக்குள்ளே வந்து நம்ம ஃபுல்லாக இந்த எல்லா கான்செப்ட்டும் முடிக்கணும். அதனால தான் கொஞ்சம் ஸ்பீடாக சொல்லிட்டு இருக்கேன். டவுட் அப்படின்னா பாஸ் பண்ணி பார்த்துக்குங்க, இல்லை ஸ்லோ வச்சு பார்த்துக்குங்க, உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். இன்னும் சிம்பிள்ஸ் மட்டும் சொல்லிடுறேன். மல்டிப்ளிகேஷனில் ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் வந்துச்சுன்னா ஆன்சர் எப்படி போடணும் அப்படின்னா ப்ளஸில் போடணும். சரிங்களா? மைனஸ் இன்ட்டு மைனஸ் அப்படின்னு வந்துச்சுன்னா ஆன்சர் வந்து மைனஸில் போடணும். ப்ளஸ் இன்ட்டு மைனஸில் வந்துச்சுன்னா ஆன்சர் வந்து மைனஸில் வரும். சாரி, இங்கே மாற்றி சொல்லிட்டேன். மைனஸ் இன்ட்டு மைனஸ் வந்துச்சுனாலும் ப்ளஸ் தான் வரும் உங்களுக்கு. சரிங்களா? ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் 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 இன்ட்டு ப்ளஸ் ஈக்குவல் டு மைனஸ். சரிங்களா? அதாவது சிம்பிள் சேஞ்ச் ஆகி வந்துச்சுன்னா மைனஸ் தான் வரும். சிம்பிள் ஒரே மாதிரி வந்துச்சுன்னா ப்ளஸ் தான் வரும். இது வந்து இதில் மல்டிப்ளிகேஷனில் சொல்கிறேன், அதாவது பெருக்கல்ல சொல்கிறேன் உங்களுக்கு. சரிங்களா? இப்போது எக்ஸாம்பிளுக்கு இங்கே 4ன்னு கொடுத்துட்டோம்னா 4 பெருக்கல் +4 பெருக்கல் +4 அப்படின்னா ஆன்சர் +16 வரும், 16 வரும். சரிங்களா? இங்கே -3 பெருக்கல் -3ன்னு கொடுத்துட்டோம்னா +9 அப்படின்னு ஆன்சர் வரும். சரிங்களா? இப்போது இங்கே +2 -3ன்னு கொடுத்துட்டோம்னா ஆன்சர் வந்து -6ன்னு வரும் நம்மளுக்கு. இங்கே -8 +3ன்னு கொடுத்துட்டோம்னா ஆன்சர் வந்து -24ன்னு வரும் நம்மளுக்கு. சரிங்களா? இதை மட்டும் பேசிக்காக தெரிஞ்சுக்குங்க. இதெல்லாம் பேசிக். இது தெரிஞ்சால் மட்டும்தான் வந்து நம்ம சிம்பிளிஃபிகேஷனில் ஆன்சர் போட முடியும். இல்லைன்னா சிம்பிளிஃபிகேஷனில் நம்ம ஆன்சர் போட முடியாது. அடுத்தது வந்து பார்த்தோம்னா போர்டு மாஸ்ன்னு சொல்லுவோம். போர்டு மாஸ் அப்படின்னா ப்ளஸ் மைனஸு போர்டு மாஸ்ன்னு சொல்லுவோம். அதை வந்து ஃபுல்லாக நீங்கள் வந்து டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க வேண்டாம். சம் ஒர்க் அவுட் பண்ணவே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதாவது சம் இப்போ ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க அப்படின்னா 2 + 4 - 30 divided by 5 + 6. ஓகே நண்பர்களே, இப்போ வந்து 2 சம் எழுதியிருக்கேன் நான். அதாவது சிம்பிளாக ஒரு சம்மு, இன்னொன்று சம்மு அதை விட கொஞ்சம் கடினமாகவும் உங்களுக்கு வந்து எழுதியிருக்கேன் நான் இப்போது.
நம்ம சொன்னோம் பிட் மாஸ் அப்படிங்கிற ரூல், அதாவது போர்ட் மாஸ் நம்ம படிச்சிருப்போம் அந்த ஃபஸ்ட்டு படிக்கிறப்போ. இப்போ வந்து பிட் மாஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 6th புக் எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சிருக்கும், ஈஸியாக பார்த்துக்கலாம் நீங்கள். பேசிக் தான். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஃபஸ்ட் சம் பாருங்கள். 9 + 5 × 2 கொடுத்துருக்காங்களா. இதில் ஃபஸ்ட் எடுத்து நம்ம ஒர்க் அவுட் பண்ண வேண்டியது என்ன கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து இந்த சம் பொறுத்த வரைக்கும் பிட்மாஸ் ரூல்ஸ் பிரகாரம் நம்ம ஒர்க் அவுட் பண்ண வேண்டியது, ஃபஸ்ட்டு வந்து நம்ம டிவிஷன்ஸ் வந்து ஒர்க் அவுட் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து டிவிஷன்ஸ் ஒர்க் பண்ணணும். செகண்ட் வந்து மல்டிப்ளிகேஷன்ஸ் வந்து ஒர்க் அவுட் பண்ணணும். தேர்டு வந்து அடிஷன்ஸ் வந்து ஒர்க் அவுட் பண்ணணும். ஃபோர்த்து வந்து தான் மைனஸ் பண்ணணும். அதாவது ஃபஸ்ட்டு வகுக்கணும், அதுக்கப்புறம் வந்து பெருக்கணும், அதுக்கப்புறம் வந்து வர்ற ஆன்சர் கூட எது கூட்டல் இருக்கோ அதை கூட்டணும், அதுக்கப்புறம் வந்து தான் நம்ம கழித்தல் வந்து ஒர்க் அவுட் பண்ணணும். சரிங்களா. இப்போ சம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். இந்த சம்மில் வந்து பார்த்திங்கன்னா 9 + 5 × 2 இருக்குது. அப்போது எங்கே வந்து இதில் வந்து நம்மளுக்கு கழித்தலோ வகுத்தலோ இல்லை, அதனால் வகுத்தல் ஃபஸ்ட்டு பண்ணணும். நம்ம வகுத்தல் பண்ண இங்கே இல்லைங்காட்டி விட்டுறோம். நம்ம விட்டுட்டு அடுத்து பெருக்கல் இருக்குது. ஸோ இதையே ஒர்க் அவுட் பண்ணுறோம். ஒர்க் அவுட் பண்ணால் இதுக்கு உண்டான ஆன்சர் வந்து ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா இதுக்கு உண்டான ஆன்சர் வந்து 5 × 2 10. இப்போ இங்கே என்ன இருக்குது, 9 + 10 இருக்குது. ஸோ இப்போ ஆன்சர் வந்து 19. 9 + 10 19. ஓகேங்களா. இதான் இதுக்கு உண்டான ஆன்சரு. ஃபஸ்ட்டு பெருக்கிறோம், ரெண்டாவது கூட்டுறோம். இப்போ அடுத்த சம் பாருங்கள். 24 + 2 பெருக்கல் 8 வகுத்தல் 2 - 1, அதாவது கழித்தல் 1. ஓகேங்களா. இப்போ இந்த சம்மில் எல்லாமே இருக்குது நம்மளுக்கு. கூட்டல், பெருக்கல், வகுத்தல், கழித்தல் எல்லாமே இருக்குது. இப்போது இந்த சம்மில் நம்ம ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது என்ன கேட்டிங்கன்னா, வகுத்தல் தான் பண்ணணும். இங்கே வகுத்தல் இருக்குங்களா, இது தான் பண்ணணும். இப்போ இது எப்படி வகுக்கணும் அப்படின்னா 8 வகுத்தல் 2. இதுக்கு ஆன்சர் என்ன, 4. அப்போ இங்கே என்ன வரும், 4 வரும். நம்ம இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எழுதிக்கிங்க, அப்போ தான் மிஸ் ஆகாமல் இருக்கும். 24 கூட்டல் 2 பெருக்கல் 4 கழித்தல் 1 இப்படி வந்துடும். அடுத்தது வகுத்தலுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணணும், பெருக்கல் பண்ணணும். ஸோ இதை பெருக்கணும்னா 2 × 4 8 ஆயிரும் நம்மளுக்கு. ஓகேங்களா. 2 × 4 8 ஆயிரும். பெருக்கியாச்சு. இப்போ என்ன இருக்குது, 24. அடுத்தது வந்து 24 கூட்டல் 8 கழித்தல் 1 இருக்குது நம்மளுக்கு. ஓகேங்களா. இப்போது அடுத்தது நம்ம என்ன பண்ணணும், கூட்டல் பண்ணணும். ஸோ இந்த கூட்டல் பண்ணுறோம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பாருங்கள். அடுத்தது கூட்டல் பண்ணணும். 24 8 32 கழித்தல் 1. இப்போ ஆன்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா 31. கடைசியாக மீதி வைக்கிறது இந்த 1 தான் இருக்குது. ஸோ இதையும் லெஸ் பண்ணிடுறோம். லெஸ் பண்ணிட்டோம்னா ஆன்சர் வந்து 31. ஸோ இப்படி தான் வந்து நீங்கள் சிம்பிளிஃபிகேஷனில் ஒர்க் அவுட் பண்ணணும். ஓகே. அடுத்த ஒரு சம் பாருங்கள். 20 கூட்டல் 8 பெருக்கல் 2 கூட்டல், அதாவது ப்ராக்கெட் பெரிய ப்ராக்கெட் கொடுத்து அதுக்குள்ளே வந்து சின்ன ப்ராக்கெட்டில் 6 × 3 கழித்தல் 10/5 இப்படி கொடுத்துருக்காங்க. சரிங்களா. இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறத வந்து ஃபஸ்ட்டு ஒர்க் அவுட் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் வந்து வெளியே இருக்கிறத வந்து நம்ம ஒர்க் அவுட் பண்ணணும். சரிங்களா. இதான் ஃபார்மேட்டு. ஃபஸ்ட்டு இந்த உள்ளே இருக்கிற ப்ராக்கெட்டில் ஒர்க் அவுட் பண்ணணும், அதுக்கப்புறம் வெளியே இருக்கிற ப்ராக்கெட்டில் ஒர்க் அவுட் பண்ணணும், அப்புறம் மல்டிப்ளிகேஷன் ஒர்க் அவுட் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் அடிஷன்ஸ் வந்து ஒர்க் அவுட் பண்ணணும். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னு பாருங்கள். நம்ம ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான் முதல்ல வகுத்தல் ஒர்க் அவுட் பண்ணணும். 10/5 இருக்குது. ஆன்சர் 2 இங்கே வந்துடும். மைனஸ் 10/5 2, அதாவது 2 5 10ன்னு வந்துடும். அடுத்து இங்கே பெருக்கல் இருக்குது. 6 3 18 இருக்குது. ஸோ இது 2 இங்கே போட்டுக்கிறோம். 18 வந்துடும். கூட்டல் இந்த ப்ராக்கெட் அப்படியே போட்டுக்குங்க. இந்த ப்ராக்கெட் வந்து அப்படியே போட்டுக்குங்க. போட்டு அடுத்தது இங்கே அப்படி தான் மல்டிப்ளிகேஷன் இருக்குது. ஸோ இந்த மல்டிப்ளிகேஷன் ஒர்க் அவுட் பண்ணிக்கோங்க. 8 2 16 போட்டுக்குங்க. ப்ளஸ் 20. இப்போது நம்ம எல்லா மல்டிப்ளிகேஷனும் ஒர்க் அவுட் பண்ணியாச்சு. அடுத்தது இந்த ப்ராக்கெட் கொடுக்குறத ஒர்க் அவுட் பண்ணணும். ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு தான் வெளியே வரணும் நம்ம. சரிங்களா. இந்த ப்ளஸ் அப்படியே வச்சுட்டு இந்த 18ல் 2 போச்சுன்னா 16 வச்சுக்கிறோம். இங்கே 16 இருக்கும். இந்த ப்ளஸ் 20. இப்போது எல்லாமே கூட்டலாயிருச்சு. ஸோ எல்லாத்தையும் கூட்டினீங்க அப்படின்னா 20 16 36 36 16 52. சரிங்களா. 2 ஸ்டெப்பில் நம்ம வந்து போட்டுடலாம். நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறத வந்து ஒர்க் அவுட் பண்ணணும். இதையே ஃபஸ்ட்டு ஒர்க் அவுட் பண்ணுறீங்க, வகுத்தல். அடுத்து பெருக்கல் ஒர்க் அவுட் பண்ணுறீங்க. இது ப்ராக்கெட்டுக்குள்ளே இதை போட்டிங்க. அடுத்து இந்த ப்ராக்கெட்டை வந்து கிளியர் பண்ணுறீங்க. ப்ராக்கெட் ஓப்பன் எடுத்துடணும். ஃபஸ்ட்டு அடுத்து ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா 16ன்னு வந்துருச்சு. அடுத்தது பெருக்கல் ஒர்க் அவுட் பண்ணணும். வகுத்தல் முடிஞ்சது. இந்த வெளியேகிற பெருக்கல் போய்ட்டால் 8 2 16ன்னு வந்துடும் உங்களுக்கு ஆன்சர். அப்போது இந்த 20 அப்படியே இருக்குது. இங்கே இந்த 20 அப்படியே இருக்குது. இந்த 16 ஆட் பண்ணிங்கன்னா 3 கூட்டினீங்கன்னா 52ன்னு ஆன்சர் உங்களுக்கு வந்துடும். சரிங்களா. இப்படி தான் வந்து நீங்கள் சிம்பிளிஃபிகேஷன் வந்து ஒர்க் அவுட் பண்ணணும். இதே மாதிரி 4 சம் வந்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். இல்லை இதவே நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பாருங்கள். ஒரு 2 3 டைம் போட்டீங்க அப்படின்னா ஒர்க் அவுட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக
தெரிஞ்சிடும். இது சிம்பிளிஃபிகேஷனில் பேசிக் சம் தான் வந்து நான் ஒர்க் பண்ணிக்கிறேன். அடுத்த ஒரு வீடியோவில் இன்னும் நல்ல சம்ஸ் வந்து ஒர்க் பண்ணி உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணேன். தேங்க்யூ.